அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர்ஸ். அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் நம்ம 8 ஜுசுக்கள் பார்த்துருக்கோம். 8 ஜுசுக்கள்லையும் அல்லாஹ் நமக்கான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் விஷயத்தையும், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூகத்துக்கு நம்ம எப்படி பொறுப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக ஆழமாக சொல்லி கொடுத்துக்கிட்டே வரான். 9வது ஜுசு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரா அல் ஆராஃபில் இருந்து ஆராஃபில் 88லேருந்து 206 வசனம் வரைக்கும், அப்புறம் சூரா அல் அன்ஃபாலில் 1லேருந்து 40 வரைக்கும் இருக்கும். ஸோ இதோட இன்டெப்த்து விஷயங்களை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். சைக்காலஜிக்கல் கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னா, சைக்காலஜி ஆஃப் டினாயல், அதாவது உண்மையை மறுப்பதோட மனநிலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு விஷயந்தான். உண்மை இதுதான், ஆனால் அதை ஏற்றுக்கிறவே மாட்டாங்க, அல்லது ஏற்றுக்கிறவே மாட்டாங்கன்றதை விட மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. அப்போ உண்மையுடைய நிலை இது சரி இது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகும் சரி அப்படிங்கிறத சரின்னு ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது. அல்லாஹ் 7வது அத்தியாயம் 101, 102 வசனத்தில் சொல்கிறான், மனிதன் உண்மையை அறிந்தும் ஏற்க மறுப்பது, அதாவது காக்னிட்டிவ் டிசோனன்ஸ், இங்கிலீஷில் சொல்லணும், சைக்காலஜிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, உண்மை இதுதான் தெரிஞ்சும் அதை ஏற்றுக்க மறுக்கிறது காக்னிட்டிவ் டிசோனன்ஸ். இது தன்னுடைய அடையாளத்தை பாதுகாக்க மனம் வன்மையை விளக்குகிறது. அதாவது நம்ம என்னுடைய ஒரு அடையாளம்னு இருக்குல்ல, ஆல்ரெடி அல்லாஹ் தான் சொல்லியிருக்கான், அடையாளத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிறணும், உங்கள் அடையாளத்தையும் உங்கள் செல்ஃப் எஸ்டீமையும் நீங்கள் கீழே விடக்கூடாதுன்னு அல்லாஹ் தான் சொல்லியிருக்கான். ஆனால் அதே சமயம் நான் இவ்வளோ நாள் இந்த ஒரு அடையாளத்தோடு இருந்துட்டேன், ஆனால் இது தப்பான அடையாளம் அப்படின்னு தெரியும் போது அதை விட்டு இறங்கி வரணும். இல்லை நான் இதில் தான் இருப்பேன், நான் என்னோட அடையாளத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அல்லாஹ் சொல்கிறதெல்லாம் நான் இது பண்ண முடியாது, என்னால் முடியாதுன்னு ஒரு இடத்த விட்டு என்னால் இறங்கி வர முடியாமல் நம்ம இருப்போம் தெரியுமா. நான் தான் அம்மா, நான் சொல்கிறத தான் என் பிள்ளைக்கு எப்போவுமே கேட்கணும், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நினப்பில் நம்ம இருப்போம். ஆனால் என் பிள்ளைக்கு சில விஷயங்கள் தெரியுது, என் பிள்ளை சரியான விஷயத்தில் அவள் முடிவு எடுக்கிறா அப்படிங்கிறப்ப நம்ம அதை அனுமதிக்கணும். பையன் முடிவு எடுக்கிறான் அப்படிங்கிறப்ப அனுமதிக்கணும். அதே சமயம் தப்பான விஷயத்தில் பிள்ளைகளுக போகுது அப்படிங்கிறப்ப என்ன தான் பாசமான அம்மாவாக இருந்தாலும் பிள்ளைய அடித்து அல்லது மிரட்டி அல்லது அவங்கள பயமுறுத்தியாவது தப்பான விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்குன்னு ஓவராகவும் அடிக்கக்கூடாது. ஸோ எப்படி எந்த முறையில் தப்புலேருந்து வெளியே கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வரணும். ஸோ விஷயம் என்னென்னா, உண்மை அப்படின்னு வரும்போது என்ன நான் பாதுகாத்துக்கிறணுங்கிறதுக்காக நான் உண்மையை மறுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் மெக்கானிசம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஸோ எனிஹவ் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் குரானில் தெளிவாக சொல்கிறான், உண்மையை ஏற்க மறுக்காதீங்க. ஸோ திரும்ப திரும்ப அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரது என்னென்னா, உண்மை சரியானது, எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத உங்கள் வாழ்நாளில் உங்களோட சூழ்நிலையில் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், உண்மை அது உண்மை என்னங்கிறது எல்லாருடைய மனசுக்கும் நல்லா தெரியும். அப்போ அது உண்மையை நம்ம கட்டாயம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இதில் நம்ம நீண்ட காலமாக அந்த உண்மையை மறுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம மனசு தான் வீழ்ச்சி அடையும். ஒரு கட்டத்தில் நாம் காஃபீராக மாறுவோம். ஏன்னா அல்லாஹ் சொன்னதை நம்ம மறுக்கிறோம், அல்லாஹ் படைத்ததை நம்ம மறுக்கிறோம், அல்லாஹ்வுடைய உண்மையை நம்ம மறுக்கிறோம் அப்படின்னா மறுப்பவர்கள் யார்? காஃபீர்கள். ஸோ அந்த நிலைக்கு நம்ம போகாமல் இருக்கணும் அப்படின்னா உண்மை என்னங்கிறத உணர்ந்து அதை ஏற்றுக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அத்தகைய மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. 2வது கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அகங்காரம், அப்புறம் குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை.
ஸோ நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை. குரான் நம்ம ஓதி முடிச்சதில்ல, குரானில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்கங்கிறதுனால சில விஷயங்களில் நம்ம குருட்டுத்தனமாக நம்பிக்கிட்டு இருப்போம். நம்ம வந்து அதிகமாக வட்டி வாங்கக்கூடாது. இன்ஃபேக்ட் நான் இதை பற்றி பேசணும், ஒரு தனியாகவே பேசணும்னு நினச்சிருந்தேன். இப்போல்லாம் அதிகமாக வந்து ஜக்காத் அப்படிங்கிற பேரில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து வரம்பு மீறி கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்க. நிறைய குரூப்ஸில் நிறைய சகோதரிகள் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ என்னென்னா, நீங்கள் எவ்வளோ நகை வச்சுருக்கீங்க சொல்லுங்கள், அந்த நகைக்கு வந்து இப்போவே நீங்கள் வந்து ஜக்காத்து கொடுங்க, நீங்கள் எப்போவுமே ஜக்காத்து கொடுக்கணும், அதை விற்று விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ரொம்ப அழுத்தமாக ரொம்ப தொடர்ச்சியாக கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்லாம் சில சகோதரிகள் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, ஜக்காத்துடைய ஒரிஜினல் கான்செப்ட் தெரியாமல், பெண்களுக்கு எது தேவைங்கிறத தெரியாமல், நம்ம வந்து நகையை வந்து சும்மா நகையை வச்சுக்கிட்டோம். அந்த நகையினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த நகைக்காக தான் நம்ம ஜக்காத்து வேற கொடுப்போம். ஒரு குமருக்கு திருமணம், அந்த திருமணத்துக்காக நான் நகை செஞ்சு கொடுத்தேன். அந்த நகையை வச்சு அந்த குமருக்கு என்ன பிரயோஜனம்? அதை வந்து திருப்பி அடகு வச்சு அவங்க வீட்டில் உள்ளவங்க ஏதாவது பண்ணுவாங்க. யாராவது ஒரு பெண் திரும்ப திரும்ப ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு அவளுக்கு வருமானம் வரணும் அப்படிங்கிறத யோசிக்கிறோமா? அல்லது நமக்கு யாராவது சொல்லித்தராங்களா? ஜக்காத்து கொடுக்கணுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த ஜக்காத்து எனக்கு வர்றதுக்கான வழிமுறையையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் இஸ்லாம். இஸ்லாம்ங்கிறது ஒரு மதம் இல்லை, அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதிகமாக இஸ்லாத்தில் உள்ள சட்டத்தை மட்டுமே சொல்லி சொல்லி மக்களை வந்து இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்கிறோம். அதே சமயம் நம்மளும் அந்த சட்டங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறணும், அந்த சட்டத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் சொல்லிக்கிறணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும். ஆனால் சட்டங்கள் தெரிஞ்சாலும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு தெளிவான ஒரு வாழ்வியலை நம்ம ஏற்படுத்திக்கிறோமா? ஏற்படுத்த முடியுதா? ஏற்படுத்த தெரியுதா? அல்லாஹ் எல்லா ஆயத்துலேயும் சொல்லுவான், தொழுகுங்க ஜக்காத்து கொடுங்கங்க சொல்கிறான். அல்லாஹ் நமக்கு தெரிஞ்ச தொழுகைங்கிறது பொருளாதாரத்துக்குள்ளேயே வராது. ஜக்காத்துங்கிறது பொருளாதாரம். எப்படி மேட்ச் ஆகும்? எப்படி மேட்ச் ஆகும்? இன்றைக்கி எத்தனை பெண்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நல்ல நிலையில் அவங்களுக்கு வருமானம் வரக்கூடியவர்களாக இருக்காங்க. நான் அதுக்குன்னு நீங்கள் வந்து யார்கிட்டையாவது போய் வேலை செஞ்சு தான் ஆகணும், எல்லா ஃபெமினிஸ்ட் சொல்கிற மாதிரி வேலை செய்யணும், சொந்த காலில் நிற்கணும், அஸ்தஃபிருல்லா, அந்த விஷயத்தை பற்றி நான் பேச வரல. அதே சமயம் நான் என்னுடைய ரப்பு ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த அளவுக்கு நான் ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு எனக்கு வருமானம் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு யோசனையே நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. ஜக்காத்து மட்டும் கொடுக்க ஆயத்தமாகறோம். அந்த ஜக்காத்தை கணவர் கொடுக்கலன்னா அப்பா கொடுக்கணும், அண்ணன் தம்பி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். எப்போ பாரு நமக்கு எல்லாமே அத்தா அண்ணன் தம்பி தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? அவங்கவுங்களுக்குன்னு வேறு வேலை இல்லையா? அவங்கவுங்களுக்குன்னு தனியான ஒரு இது கிடையாதா? இன்றைக்கி எவ்வளோ எக்கனாமிக்கலாக பெண்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட பகுத்தறிவே இல்லாமல் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். காசு எப்படி வருதுன்னு நமக்கு புரிகிறதில்ல. ஈஸியாக நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட கேட்குறோம், அவங்க தரலை அப்படின்னா மனசு கஷ்டமாகுது. அது கணவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அப்போது இந்த விஷயமெல்லாம் அல்லாவே பேசுகிறான். உங்களுக்கான தொழிலை நீங்கள் செய்யுங்கங்கிறான். தொழுகைங்கிறது அதனுடைய ப்ராப்பர் என்ன சொல்கிறது, ப்ராப்பர் மீனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் தான். அதுக்குன்னு தப்பான தொழில் கிடையாது. நீதமான முறையில் உண்மையான தொழில் உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யணும். ஸோ இதை பற்றி ரொம்ப தெளிவாக குரான் அடிக்கடி சொல்லும். ஆனால் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமல் கண்மூடித்தனமாக ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் முழுசாக நம்பிக்கிட்டே இருக்கோம். அதனால நம்மளை மீறி ஒரு அகங்காரம் கூட வருது. நீங்கள் ஜக்காத் தரலையா,
அது எப்படி நீங்கள் தராமல் இருக்க முடியும்? தந்து தான் ஆகணும். சீரியஸாக அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னே வந்து அந்த சிஸ்டர் சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இஸ்லாம் வந்து என்றைக்குமே கஷ்டப்படுத்தாது. இன்ஃபேக்ட் அந்த ஜக்காத் அப்படிங்கிறது டேக்ஸ் மாதிரி. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த டேக்ஸ் நம்ம இஸ்லாமிய ஆட்சியில் கொடுத்துட்ருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய ஆட்சியில் ஒரு சின்ன தீப்பெட்டி, ஒரு ரூபா சாக்லேட்டுக்கு கூட டேக்ஸ் கொடுக்குறோம். ஸோ வாழ முடியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஜக்காத்துங்கிறது வாழ முடியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடையாது. வாழ்கிறதுக்குன்னு அவ்வளோ இருக்கும். அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட சொத்துகள் இருக்கும். அவங்க நினச்சா அவங்க வேலைக்காரரை வந்து அடுத்த நிலைக்கு அவரையும் வந்து ஒரு வியாபாரி ஆக்க முடியும். ஆனால் அப்படி செய்யவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோட வேலைக்காரவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நீங்கள் வந்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குரூப்லேயே கலெக்ஷன்ஸ் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது இல்லாதப்பட்டவங்க அவங்க காசை கொடுக்குறாங்க, ஆனால் இருக்கப்பட்டவங்க கலெக்ட் பண்ணி தராங்க. இது இஸ்லாம் பேசவே இல்லை. ஸோ சரியான பொருளாதார விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். குருட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, அகங்காரத்தோடு இருக்கக்கூடாது. ஏன்னா அதிகமாக இன்றைக்கி இதில் தான் நம்ம வந்து அடி வாங்குகிறோம். நம்ம வந்து நம்மளோட கோல்டு ரேட் கூடினதுனால எல்லாமே தான் கூட்டிடுச்சு. அந்த கோல்டுக்கும் மணிக்கும் என்ன சம்மந்தம், இதை பற்றிலாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம வந்து ஜக்காத்து கொடுத்து தான் ஆகணும்னு அவங்கள வந்து கட்டாயப்படுத்த மட்டும் செய்கிறோம். அதுக்குன்னு நான் வந்து ஜக்காத்து கொடுக்குறவங்களாம் தடுக்கலை. இறைவன் பாதுகாப்பானாக கொடுக்கக்கூடிய நிலை உள்ளவங்க கட்டாயம் கொடுக்கணும். அதுக்குன்னு யாரையும் போய் நம்ம வந்து வரம்பு மீறி கட்டாயப்படுத்தக்கூடாது. பிகாஸ் இது வந்து அரசியல், ஒரு ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஆல்ரெடி கவர்மெண்ட் நம்மளை வேறு வகையில் வந்து பாடாப்படுத்துது. அப்படிங்கிறப்போ நீங்கள் ஜக்காத்து கொடுக்குறீங்கன்னா கொடுங்க, அல்ஹம்துலில்லாஹ். மற்றவங்கனால முடியல அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் ஸ்டைலை மாற்ற ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு நகை இருக்கா, அப்போ அதை கொண்டு நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு திரும்ப திரும்ப வருமானம் வரும் அப்படிங்கிறது சொல்ல தெரிஞ்சால் சொல்லி கொடுங்க. இல்லைன்னா அமைதியாக இருந்துருங்க. இது ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு இருக்கிற நகையெல்லாம் விற்று கண்ட இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. இறைவன் பாதுகாப்பானாக. இன்றைக்கி அந்த மாதிரி பெண்களை நோக்கி வரக்கூடிய ஃப்ராடு ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப நம்ம வந்து கவனமாக இருக்கணும். சரியா? ஒரு நிமிஷம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் கைர் ஃபார் யுவர் பேஷன்ஸ். இப்போது அகங்காரமாகவும் குருட்டுத்தனமாகவும் நம்ம வந்து இருக்கக்கூடாது. இப்போ மூணாவது கான்செப்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, பயம். நமக்கு வரக்கூடிய அந்த பயம் அப்படிங்கிறது நம்மளுடைய மன அழுத்தத்தை வந்து சரி செய்யணும். அது ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாமே என்ன சொல்லித்தராங்கன்னா, அல்லாஹ்க்கு பயப்படுங்க, அல்லாஹ்க்கு பயப்படுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கன்ற அந்த வார்த்தை, நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன் தான், ஆனாலும் ஏன் என் மனசு வந்து சரியாக இல்லை, ஏன் வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது, நான் ஏன் ரொம்ப மன உளைச்சல்லையே இருக்கேன், யோசிச்சு பார்த்துருக்கோமா? அப்போ அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க அப்படிங்கிறது வார்த்தைகளால் நம்ம தப்பாக உபயோகிக்கிறோம். அல்லாஹ்வை நினச்சி பார்க்கணும். அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சலின் போது அல்லாஹ் என்ன மாதிரி தீர்ப்பு நமக்கு தருவான்? அல்லாஹ் தானே இதை ஏற்படுத்துகிறான். இதனால் நான் நான் அடுத்த நிலைக்கு எப்படி போகிறது? என்னோடய இமோஷனை அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய தவக்குள்ள கொண்டு நான் வந்து ரெகுலேட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 8வது அத்தியாயம் 11வது வசனத்தில் கூட அல்லாஹ் சொல்லுவான், போர் நிலையிலும் துக்கம் கொடுக்கப்பட்டது. ஸோ அப்போ எந்த நிலையிலையுமே வந்து மக்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஒரு துக்கத்தை கொடுத்து தான் பார்ப்பான். இப்போ அந்த துக்கம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து நம்ம மன அமைதியை அது வந்து கொண்டு வரும். எப்போனா, எனக்கு கஷ்டமாயிருச்சு, எனக்கு ரொம்ப எதையோ நான் இழந்துட்டேன், அந்த இழப்பு தான் என்னை வந்து சமூக பொறுப்புக்கு என்னை தள்ளுது அப்படிங்கிறப்போ, நல்ல வேளை இது என்னை விட்டு போச்சு,
இல்லைன்னா நான் இந்த நல்ல செயல் செஞ்சுருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அந்த அளவுக்கு ரப்பு எனக்கு எனக்கு கஷ்டத்தையே கொடுத்தாலும், என்கிட்டேருந்து எதை எடுத்தாலும் அதன் மூலமாகத்தான் நான் இந்த நற்செயல் செஞ்சேன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு மன உளைச்சலே இருக்காது. இப்போ இன்ஃபேக்ட் இன்கேஸ் இந்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஏதாவது ஹர்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த ஹர்ட்டில் அந்த கஷ்டத்துலேயே இருக்கும்போது, மன கஷ்டத்துலேயே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்திருக்கும். சரி போய் பார்ப்போமே அப்படின்னு வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு குரானுடைய கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும்னா, நல்ல வேளை அன்னைக்கு நான் சோகமாக இருந்தேன், அதனால தான் இந்த நற்செயலுக்குள்ளே என்னால் வர முடிஞ்சுது. ஒருவேளை அன்னைக்கு நான் சந்தோஷமாக இருந்திருந்தா நான் கடந்து போன 10-15 செய்திகளில் இதுவும் ஒரு செய்திகளாக ஆயிருக்கும். ஸோ அந்த மன கஷ்டம் நல்லது தான் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கணும். இதுதான் நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய சூழலையும் சூப்பராக ஆக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளுணர்வை, நம்மளுடைய அந்த ஆற்றலை ரெகுலேட் பண்ணணும். சரியா? 4வது கான்செப்ட் பார்த்திங்கன்னா மன உறுதி. எல்லாம் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான விஷயங்கள் சொன்னாலுமே நம்ம திரும்ப திரும்ப அதை கேட்கும்போது வெவ்வேறு கோணத்தில் நாம் தான் சிந்திக்கணும். அப்போ மன உறுதி, இறை நம்பிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா 7வது அத்தியாயம் 89வது வசனத்தில் அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்தோம். ஸோ அந்த தவக்குல், ஸோ சைக்காலஜிக்கலாக இந்த தவக்குல் அப்படிங்கிறது ஒரு கோப்பிங் மெக்கானிசம். ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சு வர்றதுக்கான ஒரு ரொம்ப டூலாக இது இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நாம் உறுதியாக, இந்த உறுதி அப்படிங்கிறது எனக்கு வேணும்னா, மன உறுதி எனக்கு வேணும்னா நான் பகுத்தறிய தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அறிவு இருக்கணும், பகுத்தறிவு இருக்கணும். தட் இஸ் கால்டு ஹிக்மத். இல்மு மட்டும் பத்தாது, இல்மோடு சேர்த்து ஹிக்மத்தும் எனக்கு தேவை. ஸோ அறிவு மட்டும் எனக்கு எல்லாமே தெரியுங்கிறது பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தாலோ ChatGPTயில் அடித்து பார்த்தாலோ எது வேணால் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கேட்குறது உடனே கொண்டு வந்து கொடுத்துரும். ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் விஷயம். எப்படி சமையலில் காய்கறி வாங்குறது ஒரு மேட்ரே இல்லை. நீங்கள் ஆர்டர் போட்டால் கொண்டு வந்து கொடுத்துருவான். நீங்கள் சொல்லலாம், எனக்கு எல்லா காய்கறி பேரும் தெரியும், எனக்கு எல்லா காய்கறியும் தெரியும், எல்லா கறியும் எங்கே விற்கும்லாம் தெரியும். சரி, அதை வாங்கிட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி சமைக்கிறது, எந்த காயை எதுக்கு போடுறது, இந்த கான்செப்ட் தெரியணும்ல. அப்போ அந்த மாதிரி தானே நம்மளோட அறிவும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியலைன்னு. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம எல்லாருக்குமே அல்லாஹ் எல்லா அறிவையும் கொடுத்துருக்கான். நீங்கள் கண்ணால் பார்த்து எதையுமே தெரிஞ்சுக்க முடியும், காதால் கேட்டு எதையும் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் உங்கள் உள்ளத்தால் அதை ப்ராசஸ் பண்ணி அது சரியா தப்பா, அதை எதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தணும், அதை மற்றவங்க வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு தான் நமக்கு கல்பை கொடுத்துருக்கான்ல. அந்த கல்பை நம்ம தான் பயன்படுத்தணும். கல்பை கொடுக்காம இல்லைல்ல, எல்லாம் கல்பு கொடுத்துருக்கான்ல. அப்போது நம்ம எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அதே சமயம் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நாம் சிந்திக்கணும். ஸோ இது எங்கேருந்து வரும்னா, என்னுடைய கல்பு உறுதியாக இருந்தால் தான் வரும். என்னுடைய கல்பு எங்கேருந்து உறுதியாக இருக்கும்? அல்லாஹ் மேலே தவக்குல் வச்சாதான் உறுதியாக இருக்கும். சரியா? 5வது கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, போர் யுத்த காலத்தில் நம்மளுடைய மனநிலை மாற்றம் எப்படி இருக்கும்? அல்லாஹு அக்பர். நிஜமாக அந்த யுத்த விஷயங்கள்லாம் குரானில் ரொம்ப நிறையா அல்லாஹ் பேசுவான். நம்ம அதை படிக்கும்போதெல்லாம், அதுவும் இந்த 8-9 இந்த ஜுசுலாம் நீங்கள் படிக்கும்போது அப்படியே உள்ளமே உங்களுக்கு அப்படியே கீழே விழுந்துடும் போல் இருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் நிறைய விஷயங்கள் பேசுவான். நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் இஸ்லாமில் இருக்கா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு போர் அப்படிங்கிறப்போ அங்கே என்ன மாதிரியான மனநிலை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரப்பு பேசுவான். இன்ஃபேக்ட்
நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவங்களுடைய ஃபேமிலிக்கு என்ன விஷயம் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் சூரா தௌபா நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சு படிச்சிங்கன்னா, நபிக்கு என்ன விஷயத்தை இறைவன் கொடுத்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா எடுத்தோடனே அல்லாஹ் சொல்லுவான், இந்த பொருள்கள் எல்லாமே நபிக்கும் எனக்கும் உள்ளதுன்பான். இப்படியே வரும் ஆயத்து. நீங்கள் வேணால் எடுத்து படித்து பாருங்களேன், ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வரும். இன்னும் தௌபா நம்ம வரல, ஜுசு 9ல் இல்லை அது. பட் அது என்ன சொல்கிறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆயத்தாக இருக்கும். நபியோடைய அந்த வருமானம்ங்கிறது வேற மாதிரி இருக்கும். அதை பற்றிலாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ப்ராக்டிக்கலான விஷயமே நமக்கு தெரியாமல் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். கேட்டால் நம்ம முஸ்லீம்கள், நம்ம இஸ்லாமியர்கள். அப்போது போரின் நேரங்களில் நம்மளுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேட்டில் ஆஃப் பத்ரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதல் யுத்தம். ஸோ இந்த பத்ருலாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய சட்டங்கள் தான் இங்கே நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நடந்துச்சு. இன்றைக்கி நமக்கு வந்து யுத்தங்கள் பற்றின பெரிய அவேர்னஸ் இல்லை. பிகாஸ் நம்ம அந்த யுத்தம்லாம் பெருசாக நம்ம பார்க்கல. ஆனால் நீங்கள் வரலாறுகளை பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லது வந்து இப்போ கூட சண்டை நடக்கிறது எதுக்காக? நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே சண்டை நடக்குது. ஸோ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ்கிட்ட இருந்து ஆர்டர் வருது. ஸோ அப்போ இந்த விஷயம் போர் அப்படின்னா என்னன்னே தெரியாத நமக்கு இதெல்லாம் புரியாது தான். ஸோ சும்மா இல்லை, நம்ம வந்து நமக்கு எல்லாமே கையில் கிடச்சிருச்சு. அதனால் நமக்கு வந்து பெரிய இது இல்லாமல் கவலைப்படுறதுக்கு விஷயம் இல்லாமல் பட்ட கவலையவே திரும்ப திரும்ப பட்டுட்ருக்கோம். ஆனால் இந்த உலகம் அப்படி இல்லை. உலகம் வந்து நிறைய கஷ்டங்களை கொண்டு இருக்குது. யாருக்குன்னா உழைக்கிறவங்களுக்கு. உழைக்காமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அதனால தான் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து எந்த ஒர்க்கும் பண்ணாமல் இருக்கும்போது முடிஞ்சு போனதே உங்கள் மனசுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது முடிஞ்சு போயிருக்கும், அது 10-15 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் இன்னமும் அதை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. காரணம் என்னென்னா வேறு வேலை இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ போர் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கணும், இறைவனுடைய நம்பிக்கையால் ஒரு டீமே எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், எப்படி வந்து நமக்கு ஏற்படக்கூடிய பயத்தை தைரியமாக மாற்றணும், இதெல்லாம் வந்து அல்லாஹ் பேசுவான். சைக்காலஜியும் சொல்லித்தரோம். அதாவது பயம் நல்லது சைக்காலஜிக்கலாக. ஏன்னா அந்த பயம் இருக்கும்போது தான் நம்மளுடைய ஆற்றல் ரொம்ப பல மடங்காக அதிகமாகும். பயம், கவலை, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயம்லாம் நம்ம வந்து அது தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது தப்பு கிடையாது. அது எல்லாமே நம்மளுடைய அந்த எனர்ஜியை அதிகப்படுத்தும். ஸோ அந்த டைமில் நல்லா யோசிப்பாங்களேன், ரொம்ப பயந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாது. ஒரு கட்டத்தில் கோவம் வந்து கோவத்துலேயே நம்ம என்ன பண்ணுறோம்னே தெரியாது. அப்போ அவ்வளோ பெரிய எனர்ஜியை நம்ம எப்படி சரி செஞ்சு எப்படி நமக்கு தோதாக மாற்றணும், இதெல்லாம் தான் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். இதெல்லாம் தான் உங்கள் குரானில் இருக்குது. இந்த குரானை நம்ம 20 வருஷமாக 30 வருஷமாக 40 வருஷமாக கையிலையே வச்சுருக்கோம் நம்மளுடைய வாழ்நாள் ஃபுல்லாக. ஆனால் ஒரு நாளும் இதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணவே இல்லை. நமக்கு அதை சொல்லி கொடுத்ததும் இல்லை. பட் இனிமேலும் நம்ம வந்து எங்களுக்கு சொல்லித்தரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு அந்த ஆற்றலை எல்லாம் கொடுத்துருக்கோம், நம்ம தான் படித்து பார்க்கணும். அண்ட் ஆல்சோ அதுதான் நம்மளுடைய மிஷனும் கூட. அதனால தான் ஒவ்வொரு ஆயத்தும் அதுவும் நான் சொல்கிறதும் வந்து டோட்டல் அப்படியே 100% சரியா அப்படின்னா கிடையாது. இந்த வகையில் நீங்கள் யோசிங்கன்னு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விளக்கம் தான் நான் தரேன். என் பார்வை மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அதையும் கொண்டு நீங்கள் யோசிங்க, சரியா? ஸோ குரானை உங்கள் வாழ்வியலாக மாற்றக்கூடியவர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும்.
இன்னும் சோஷியாலஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ, குழு அழுத்தம் மற்றும் சமூக கட்டுப்பாடு. இப்போது ஒரு ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் வந்து 88வது வசனம் 7வது அத்தியாயத்தில் கூட சொல்லியிருக்கான், உங்களை வந்து இந்த சமூகத்திலேருந்து வெளியேற்றிடுவோம் அப்படின்னு நீங்கள் மிரட்டாதீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது சரியான அதாவது தப்பான விஷயத்துக்காக நம்ம மிரட்டுறதுங்கிறது வேறு. ஆனால் ஒரு சரியான நெறிமுறைப்படுத்தாமையே சிலரை வந்து நம்ம வந்து சமூகத்துக்குள்ளே ஒரு ப்ரெஷரை கொடுக்குறோம்ல. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஜக்காத்துக்காக இவ்வளோ ப்ரெஷர் தராங்க அப்படின்னு. அப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அப்போ அதுக்குன்னு நீங்கள் வந்து இப்போ இவங்க சொல்லிட்டாங்க ஜக்காத்து கொடுக்கறதுக்கு பற்றி இவங்க ஒரு ஃபத்வா தந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு காலும் நினைக்கக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு ஜக்காத்து பற்றின ஃபத்வா எதுவுமே தரலை, ஆனால் ஜக்காத்து பற்றின புரிதல் நம்மக்கிட்ட இல்லைங்கிறத தான் நான் சொல்கிறேன். ஜக்காத் பற்றி எடுக்கணும்னா அதுக்கு ஒரு தனி டைம் வேணும். பட் அந்த அளவுக்கான இன்னும் எங்களை வந்து அல்லாஹ் அந்த வாய்ப்பை எங்களுக்கு இன்னும் தரலை. அல்லாஹ் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தும் போது அதையும் நாங்கள் செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதை பற்றியும் நாங்கள் பேசுகிறோம். இந்த விஷயங்களும் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு தான் இந்த விஷயங்களையும் நாங்கள் பேசுகிறோம். இல்லைன்னா இதுவும் எங்களால் பேச முடியாது. ஸோ அதனால் ஏதோ ஒன்று எங்கேயோ நான் சொன்ன ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அதை வந்து இப்போவே அப்ளை பண்ணணும்னு யோசிக்காதீங்க. புரிஞ்சுக்கோங்க, முதல்ல கற்றுக்கங்க, முதல்ல தெளிவாக சிந்திக்க ஆரம்பிங்க. சரியா? ஸோ குழு அழுத்தம் அப்படிங்கிறத பற்றியும் சமூகத்தை அப்படியே ரொம்ப அழுத்தமாக கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியும் அல்லாஹ் பேசியிருக்கான். அடுத்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ் கவர்னன்ஸ். இது ரொம்ப முக்கியம். நமக்கு இருக்கக்கூடிய வளங்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம். நம்ம நகையெல்லாம் ஒருபோதும் பயன்படுத்துறது இல்லையே, அப்புறம் எங்கே? நகையை போட்டாலும் நம்ம பர்தா தான் போட போகிறோம். உங்கள் நகையை போடுறதுனால என்ன பலன்? அப்போ அதுக்குன்னு உடனே நான் விற்றுறவா? விற்றா அதை விட என்ன பலன்? விற்று நீங்கள் அதை என்ன பண்ண போகிறீங்க? இல்லை நான் ஜக்காத்து கொடுப்பேன். சரி, ஜக்காத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த நகையை நீங்கள் எப்படி வாங்குவீங்க? அப்போ நமக்கு லைஃப் ஸ்டைலே சொல்லித்தரல, லைஃப் ஸ்டைலே தெரியலை. அப்போது ப்ராப்பராக நீங்கள் யோசிக்கணும், ப்ராப்பராக லைஃப் ஸ்டைலை யோசிக்கணும். சும்மா ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்ட்டு நீங்கள் உள்ளே குதிக்கக்கூடாது. என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசித்து செயல்படணும். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வந்து தங்களுடைய நகையை இது பண்ணி தான் அவங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது விஷயம் இல்லை, பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு நீங்கள் எங்கேயாவது அதாவது நாங்கள் படிக்கிறப்ப சொல்லுவாங்க இன்டர்னாக போகிறதுன்பாங்க, இன்டர்ன்ஷிப் வேலை கற்றுக்கிறதுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமானது இருக்குது. அப்போ அதுக்கு முதல்ல எனக்கு என்ன பிடிக்கும், அதில் எது எனக்கு வரும், அதில் நான் என்ன சர்வை பண்ணலாம், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குமா, இதெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வளங்கள் தான். எல்லாராலையும் எல்லாமே பண்ணிட முடியாது. அப்போது ஒரு சில ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அது உங்கள் ரப்பு உங்களுக்கு கொடுத்த வளம். அப்போ அந்த வளத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் அசால்ட்டாக இன்றைக்கி உள்ள பெண்கள் சொல்லிடுறாங்க, நான் வந்து ரொம்ப நல்லா கூடை பின்னுவேன், நான் ரொம்ப நல்லா பூ கட்டுவேன், நான் ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க பெண்கள். ஆனால் அது எல்லாமே வந்து அது எங்கே குழந்தைக்கு அப்புறம் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கே சரியாக இருக்குது, நான் ஒன்றும் பண்ண முடியல. எப்போ குழந்த 15 வயசு 16 வயசில் இருப்பாள், அதுக்கப்புறமும் குழந்தைய அவங்க பார்த்துக்கிறாங்களாம். அப்போது நம்மளுடைய அந்த ஒரு குட்டி சோம்பேறித்தனத்துக்காக நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை நான் செய்யாமல் நான் இருக்கேன்ல. இன்றைக்கி எத்தனை பேர் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு வியாபாரம் பண்ணி நல்ல நிலையில் இருக்காங்க. படித்தவங்க மட்டும்தான் நல்ல நிலையில் இருக்காங்களான்னு நீங்கள் முதல்ல பாருங்கள். படித்தவங்களை விட படிக்காதவங்க நல்ல நிலையிலேயே இருக்காங்க.
அப்போ அப்படிங்கிறப்போ நம்மக்கிட்ட இல்லைங்கிறத விட்டுட்டு எது இருக்கோ அதை கொண்டு நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் இங்கே விஷயம். அல்லாஹ் அதை தான் நமக்கு சொல்லித்தரான். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் சரியான முறையில் பகிர்ந்து அளிங்கங்கிறான். இப்போ பகிர்ந்து அளிப்பதுங்கிறது என்ன? இப்போ இன்றைக்கி நிறைய சுபஹானல்லாஹ், நீங்கள் தர்மம் பண்ணுங்கள், தானம் பண்ணுங்கள், அதெல்லாம் மாற்றமே இல்லை. ஆனால் நீங்கள் தர்மம் பண்ணுறதை விட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை செஞ்சு மற்றவங்களுக்கு நீங்கள் தரும்போது, அவங்க அதை பயன்படுத்தும் போது அதைத்தான் எல்லாம் எதிர்பார்க்குறான். இப்போ இன்றைக்கி அது எல்லாமே காசை மையமாக வச்சுருக்கு. ஸோ காசு, அதாவது நீங்கள் அதை விற்றாலும் சரி, இல்லை ஒரு பொருளுக்கு பதிலாக இந்த பொருளை நீங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை யாரையாவது பார்க்க போகிறப்போ, நலம் விசாரிக்க போகிறப்போ நீங்கள் செஞ்சதை கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, அவங்க அதை பயன்படுத்தினாலும் சரி, அது அவங்களோட இது. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை ரப்பு ரொம்ப தெளிவாக சொல்லித்தரான். நமக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸை, நம்மளோட எபிலிட்டியை எப்படி பயன்படுத்தணுங்கிறத கட்டாயம் சொல்லித்தரான். ஸோ இதனால தான் குரானை பெண்கள் அதிகமாக படிங்கங்கிறாங்க. குரானில் அவ்வளோ தேவையான விஷயங்கள் இருக்குது. 3வது கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டீம் சக்ஸஸ் ஆகாது, அது பலவீனத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். ஸோ நம்ம டீம், நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் வெளியில் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ளேயே அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி செய்ய பார்க்கணும். எந்த இடத்துல யார் மேலே பிரச்சனை, அப்போது 2 பேரில் ஒரே ஆளுக்கே எல்லா பலுவையும் கொடுத்தா பிரச்சனை வரத்தான் செய்யும். எல்லா வேலையும் ஒரே ஆளுக்கே கொடுத்தா பிரச்சனை வரத்தான் செய்யும். ஸோ ஒவ்வொரு இதையும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் அல்லது ஒரே விஷயத்தை சரியான முறையில் பிரித்து கொடுக்குறதையும் அல்லாஹ் இங்கே சொல்லி கொடுக்குறான். இதெல்லாம் நம்ம மாமியாருக்கு தெரிஞ்சிருந்தா, நமக்கு தெரிஞ்சிருந்தா, நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா நமக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது. இது வீட்டுக்குள்ளே, நாட்டிலையும் அதே தான். இந்த மாதிரிலாம் நடந்திருந்தா நமக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது. ஸோ அப்போ அல்லாஹ்வுடைய விஷயங்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய குரானையும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையும் நம்ம கேட்காததன் விளைவு தான் நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம். சொல்லுவாங்கள்ல, அல்லாஹ்வுடைய, அதாவது அல்லாஹ்வுடைய பார்வை நம்ம மேலே விழலையா, அல்லாஹ் ஏன் நம்மளை பார்க்கவே மாட்றான், நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை தரான் அப்படின்னா, நம்ம அல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்துக்கிறல, அதனால அது கஷ்டமாக இருக்குது. அப்போது இது ஒன்று. அப்போ 4வது கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா சமூக மாற்ற விதி. ஸோ கலெக்டிவாக சமூகம் உள்ளே இருந்து அது மாறணும். ஸோ நம்மளோட மைண்ட் செட், நம்மளுடைய அந்த ஸ்ட்ரக்சர், அப்புறம் நம்ம போகக்கூடிய டெஸ்டினி, ஸோ உள்ளே இருந்து சரியான முறையில் மாறணும். அதான் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே மாறணும். அப்போ தான் சமூகமும் மாறும். நான் மாறிட்டேன் நீயும் மாறு அப்படின்னு நான் போய் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. நான் மாறி இருக்கேன், நான் செயல்படுறேன். அப்போ என் செயலை பார்த்து அவங்க மாறுவாங்க. நான் சொல்கிறதுனால யாரும் மாற மாட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய செயல்தான் பேசும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து சொல்கிறதுக்கும், ஒரு பிஸ்னஸ் உமனாக இருந்து சொல்கிறதுக்கும், ஒரு பொறுப்போடு இருந்து சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதை அல்லாஹ் ரொம்ப நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் அல்லது சொல்லலாம், இஸ்லாத்தில் அல்லாஹ் பெண்களை வேலைக்கு போங்கன்னெலாம் சொல்லலை, அல்லாஹ் பெண்களை மறைவாக இருக்க சொல்லியிருக்கான். நீங்கள் குரானை தயவு செஞ்சு எடுத்து பார்த்துட்டு அதெல்லாம் சொல்லுங்கள். பயான்களை வச்சுக்கிட்டு ஹதீஸுகளை வச்சுக்கிட்டு பேசாதீங்க. ஏன்னா ஹதீஸுகள்ன்றது முழுசாக நமக்கு கிடைக்காது. எந்த சுச்சுவேஷனுக்கு யார் எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியாது. முதல்ல குரானை முழுசாக பார்த்துட்டு, குரானில் அல்லாஹ் சொல்கிறதெல்லாம் நம்ம பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது நீங்கள் பேசுங்க. சரியா? ஸோ இது குரான் அதனால தான் அதிகமாக உங்ககிட்ட நான் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு அதாவது அல்லாஹ்வுடைய ஆர்டராக இருக்குது, குரானை அதிகமாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. ஸோ இது ஒரு விஷயம். அப்புறம் நீதி மற்றும் பொருளாதார ஒழுங்கு, எத்திக்கல் எக்கனாமி.
பொருளாதாரத்தை பற்றி ஏதாவது நமக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், பொருளாதாரத்தில் நீங்கள் மோசடி செய்யாதீங்க, மார்க்கெட்டில் கரப்ஷன் பண்ணாதீங்க, உண்மையாக நடந்துக்கோங்க. ஏன் அப்போது குரானில் வந்து இன்னும் சிலர் சொல்லுவாங்க, குரான் வந்து அதிகமாக வந்து ஆண்களை பார்த்து தான் பேசும் அப்படின்லாம். சொல்கிறது ஆண்கள்ங்கிறதுனால அவங்களுக்கு அப்படி தோணும். அல்லாஹ் வந்து ஆண்களையும் பெண்களையும் காரணம் இல்லாமல் படைக்கலை. அதனால பெண்களுக்காக யாரும் பேசுகிறதுக்கு இல்லையா, இல்லை நம்ம கண்ணுக்கு தெரியலையான்னு தெரில. ஸோ அதனால் எந்த அளவுக்கு பெண்கள் குரானை படிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல முறையில் சஸ்டெயின் ஆகலாம். அதே சமயம் இன்றைக்கி பெரிய பெரிய படிப்புகள் படிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம நல்ல முறையில் இருக்கலாமான்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஒன்றுமே படிக்கலைன்னாலும் படிக்காதவங்களுடைய திறமைகளும் இருக்குது. அப்போ அந்த திறமைகளை கொண்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் முயற்சி செய்யுங்க, கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க. ஒரு 100 ரூபா சம்பாரித்து பாருங்கள், அப்போ தெரியும் அந்த 100 ரூபாவோட வழிவர்த்தம். அது வரைக்கும் நமக்கு யாருடைய வழிவர்த்தமும் தெரியாது. எவ்வளோ பேர் நமக்கு எவ்வளோ நன்மை செஞ்சாலும் அதெல்லாம் தெரியாது. நமக்கு தீமை செய்தவர்களை மட்டும்தான் நம்ம தலையில் வச்சுக்கிட்டுருப்போம், நன்மை செய்தவர்களை மறந்து போயிடுவோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அல்லாஹ் வந்து பொருளாதாரத்தை பற்றி ரொம்ப தெளிவாக பேசுகிறான். ஸோ இந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப இருக்குது. அல்லாஹ் வந்து மொத்தமாக அகங்காரமாக இருக்காதீங்க, பயப்படாதீங்க, பயத்தை வந்து ரொம்ப ரெகுலேட் பண்ணுங்க, மன உறுதியோடு இருங்க, நம்பிக்கை மன பாதுகாப்போடு இருங்க, ஒற்றுமையாக இருங்க, உங்களுக்கு கிடைச்ச வளங்களை சரியான முறையில் பகிர்ந்து கொடுங்க. டீம் ஒர்க் எவ்வளோ முக்கியம், சமூகத்தில் இருக்கக்கூடிய சட்டம், இன்னும் வந்து பொருளாதார சட்டங்கள், இதெல்லாம் வந்து ஜுஸு 9 நமக்கு வந்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் புரிந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே சமயம் இந்த விஷயங்கள் எல்லாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம சிந்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம வந்து அடுத்த ஜுஸுவை வந்து பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான வகுப்பு உங்களுக்கு புரிந்ததா? உங்களுடைய வலைக்கும் சலாம். அதுமே சொல்லுங்க, பெண்கள் கணவனை எதிர்பார்த்துட்டு தம்பி எதிர்பார்த்துட்டு இருக்கவே கூடாது. கண்டிப்பா அருமையா இதை நான் வரவேற்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். வரவேற்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கணும், என்ன பண்ணி கொடுத்துருக்கணும், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நமக்கு தான் தெரியல, அவ்வளோ தூரத்துக்கு தெரில. பட் நம்ம பிள்ளைக்கும் இப்போ கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா இனி பேத்திக்காவது நம்ம வந்து சரியாக யோசிக்க கற்றுக் கொடுக்கணும். அப்போ பேத்திக்கு அட்லீஸ்ட் குரானையாவது நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்கிறது அதுதான். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எதேதோ கிளாஸஸ் கொடுக்குறீங்க, அதை விட முக்கியம் குரான் கிளாஸு. குரானில் என்ன இருக்குன்னு முதல்ல கற்றுக் கொடுத்துருங்க. தஜ்வீது இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும், மெமரிஸ் இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். நீங்கள் இவ்வளோ நாள் வந்து ஹிஃப்ஸு படித்தாதான் வந்து பெருமை, அல்லாஹ் வந்து சொர்க்கத்தில் நேரடி இது கொடுத்துருவான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஹிஃப்ஸு படித்தவங்களுக்கு குரான் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலையே, அவங்களுக்கே குரான் புரியலையே, அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய நிலையை யோசிச்சு பாருங்கள். அப்போது உங்கள் குழந்தைங்களுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது, எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ குரானை கற்றுக் கொடுத்துருங்க. அண்ட் அந்த கிளாஸஸும் நம்ம ஏற்பாடு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்மக்கிட்ட நிறைய சின்ன பிள்ளைங்க, அதாவது டீனேஜ் பிள்ளைங்க, புரிஞ்சுக்கிற நிலையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு குரான் ரெகுலர் கிளாஸ் போயிட்டுருக்கு. சரியா? ஸோ அது நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாகவும் கேட்குறேன். அவங்க குழந்தைங்களுக்கு கட்டாயம் நீங்கள் வந்து குரானை புரிஞ்சுக்கிற வகுப்புகளில் சேர்த்து விடுங்க. அவங்கள படிக்க வைங்க, குரானை படிக்க வைங்க, புரிஞ்சுக்க வைங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ்.